ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. போடு துணி அப்பளா போடு. இந்தா பெரிய அண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்ன அண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு, கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சி முத்தே நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோருன்னு தனித்தனியா சாப்பிடா கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பேசிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். சேர்த்துருவோம். வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ டேடே, என்னடா இது? தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும். வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி? இல்ல வருஷம் 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தடவை மழையில நினைக்கிறோம். அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும்? அழிஞ்சிராது. ஏமா என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். கதையே சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து கை காலை பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு, கால் எனக்கு. கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. டேடே விடுங்கடா, ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க? என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த 4 எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது 4 எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள 4 எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது 4ம் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சு எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி 4 எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து?